பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தொடக்க புத்தகம் 11வது அதிகாரம் 11-9 வசனங்கள். பாபேல் கோபுரத்தை மக்கள் கட்டி எழுப்புகிறார்கள். இதனால் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது, அதை சிதறடிக்கிறார் என்பதை 4வது வசனத்தை நாம் கேட்போம். பின்னர் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் நகர் ஒன்றை நமக்கு கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். எனக்கருமையான சகோதர சகோதரிகளை, உலகெங்கும் சிதறண்டு போகாதபடி பீப்புள் ஆஃப் டயாஸ்பரா, ஆண்டவர் கட்டினாலுடைய கட்டுடைய உழைப்பெல்லாம் வீண், ஆண்டவர் நகரை காத்தாலுடைய காக்கருடைய உழைப்பெல்லாம் இவர்கள் சிதறடிக்காதபடி வானளாவிய கோபுரம் ஒன்றை கட்டி அவருடைய பெயரை, கடவுளுடைய பெயரை மகிமைப்படுத்தாமல், விடுதலை பயன் 20-24 என்ன சொல்லு, wherever my name is honored, I will come and bless them. அவருடைய நாம மகிமை பெற வேண்டும். ஆனால் இந்த மக்களோ தங்களுடைய நாம மகிமை பெற வேண்டும், தாங்கள் ஒற்றுமையாக வாழும், கடவுளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அவர் ஈர்த்தால் யாரும் அவரிடத்தில் செல்ல முடியாது. இரண்டாவது, அவருடைய நிலைநாட்ட முடியாது. கடவுளுடைய திருநாம் நிலைநாட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்வை அவர் நிலைநாட்டுவார். ஆகவே நாம் இறங்கி வந்து மொழிகளை எல்லாம் குழப்பி அங்கிருந்து உலகம் முழுவதும் அவர் அவர்கள் திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் சிதறடிக்கப்பட்டார்கள். அவருடைய பெயர் நிலைநாட்டப்படவில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, எரேமியா 17:5 சொன்னது போல, மனிதன் நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன், மனித பலவீனத்தை நம்புகிறான். யோவான் 15:4, apart from you can do nothing, without me you can do nothing. இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுமை என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளில் அவரை தேடும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அப்போது அவர் வந்து ஆசீர்வதிப்பார், நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பார். அவர்தான் ஆடுகள் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை எல்லாம் மெய்ப்பனை விட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். ஆனால் இவர் தான் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி சேர்க்கவே வானில் இறங்கி வந்தார். அந்த நிறைவாழ்வை பெற செபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை உடைய கிருபையும் உடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும், வழி நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.